புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. வணக்கம். செய்திச் சுருக்கம். துணை ஜனாதிபதி தேர்தலில் மாற்றி ஓட்டு போட்ட திமுக எம்பிக்கள். ஜெயராம் புகாரால் ஸ்டாலின் கோபம். துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று பதவியில் அமர்ந்துவிட்டார். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக 438 ஓட்டுகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 452 ஓட்டுகள் கிடைத்தன. எதிர்த்து நின்ற சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டிக்கு கிடைத்தது 300 ஓட்டுகள். இதில் 15 செல்லாதவை. இண்டி கூட்டணியிலிருந்து யார் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டளித்தது? உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டளித்து விட்டனர். அத்துடன் எங்கள் கூட்டணி எம்பிக்கள் வேண்டுமென்றே செல்லாத ஓட்டுகள் அளித்து விட்டனர் என சில தலைவர்களிடம் சொன்னாராம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ். இது திமுக தலைமைக்கு தெரிய வந்ததும் மிகவும் கோபமடைந்த முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக காங்கிரஸ் தலைமைக்கு போன் செய்தார். திமுகவிலிருந்து யாரும் மாறி ஓட்டளிக்கவில்லை, எதற்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனையை ஜெயராம் கிளப்புகிறார் என புகார் அளித்துள்ளார். அதன்பின் வாயை மூடிக்கொண்டாராம் ஜெயராம். தன் இஷ்டத்திற்கு சமூக வலைதளங்களில் ட்வீட் செய்து கொண்டிருக்கிறார் ஜெயராம். இவருக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் உறவு சரியில்லை என்கின்றனர் காங்கிரசார். இருப்பினும் திமுக எம்பிக்கள் தான் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டளித்தனர் என்ற தன் நிலைப்பாட்டை ஜெயராம் மாற்றிக்கொள்ளவில்லையா? கவர்னர் உரை வேண்டாம், முதல்வர் ஸ்டாலின் திட்டம். அடுத்த ஆண்டு கவர்னர் உரை இல்லாமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து ஆட்சியை நிறைவு செய்ய முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. நடப்பாண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் நிறைவடைந்தது. அடுத்த கூட்டத்தொடரை 6 மாதங்களுக்குள் கூட்ட வேண்டும். எனவே அக்டோபர் இறுதியில் சட்டசபை கூட வாய்ப்புள்ளது. அதன்பின் அடுத்த ஆண்டு சட்டசபை கூட்டம் நடக்கும். வழக்கமாக ஜனவரியில் சட்டசபை கூட்டம் கவர்னர் உரையுடன் துவங்கும். கடந்த 2 ஆண்டுகளில் அரசு எழுதி தந்ததை கவர்னர் வாசிக்க மறுத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் கவர்னரை சட்டசபைக்கு வரவழைத்து சிக்கலை ஏற்படுத்த அரசு விரும்பவில்லை. எனவே கவர்னரை அழைக்காமல் பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆட்சியை நிறைவு செய்ய முதல்வர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: கூட்டத்தை முடித்து வைத்தால் மீண்டும் கவர்னர் உரையுடன் கூட்டத்தை துவக்க வேண்டும். எனவே கூட்டத்தொடரை முடித்து வைக்காமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தெலுங்கானா, புதுச்சேரியில் கவர்னர் உரை இல்லாமல் சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கவர்னர் உரை இல்லாமல் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தி முடிக்கவே அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் விரும்புகின்றனர் என தெரிவித்தனர். ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யும் திமுக, தமிழிசை காட்டம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சாமி தரிசனம் செய்தார். பின்னர் திருத்தணியில் நடந்த பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் குமரன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை மக்களை பற்றி சிந்திக்காமல் திமுக அரசு ஆட்சி செய்து வருகிறது என்றார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு மணிப்பூருக்கு போயிருக்கிற இடத்துல எந்த அளவிற்கு அவருக்கு வரவேற்பு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் மணிப்பூரை நான் தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இங்க மணிப்பூருக்கு போலியான்னு சொல்லிட்டு இங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா, 67 பேர் இறந்தாங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா? இங்க ஆணவ படுகொலைகள் அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சமூக நீதி இங்கே பாதுகாக்கப்படுகிறது? அதனால இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபடுவதற்கு தயாராக வந்தது. இன்னைக்கு விஜயோட அவரோட கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு தமிழக அரசு கடுமையா எதிர்த்து அவர் பேசியிருக்காரு. ஆம்புலன்ஸ் வச்சு தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம். ஏன்னா ஆம்புலன்ஸ் உண்மையாகவே ஆம்புலன்ஸ்ல நோயாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லைன்னா நோயாளிகளை பிக்கப் பண்ண போக வேண்டும். அதனால இந்த ஆம்புலன்ஸை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உண்மையிலேயே ஆம்புலன்ஸ்ல நோயாளிகள் போகும்பொழுது அது என்ன நிலையில இருக்கும்? அதனால ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் அது ஒரு உயிர் காக்கும் வாகனம். அதனால ஆம்புலன்ஸ்ல உயிர்கள்
எடுத்து செல்லப்படுகிறது. அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாது. திமுக அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, திமுக அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு, நாங்க வெரிஃபை பண்ணோம், போனை பார்த்தோம் அப்படின்னு. உண்மையிலேயே நோயாளிகளை பிக்கப் பண்ண போயிடுச்சுன்னா யாரும் மறுப்பு தெரிவிக்க போறது இல்ல. அதனால ஆம்புலன்ஸ் வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. இன்னொன்னு நான் சொல்றேன், இன்று உயிர்களை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு. முதல் உங்களை நம்பி நீங்க ஆட்சி செய்யுங்க. கவர்னர் இருந்தா நாங்க வெற்றி பெறுவோம், மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தா நாங்க வெற்றி பெறுவோம், எடப்பாடி இருந்தா வெற்றி பெறுவோம், இப்படி சொல்லி கொண்டிருப்பதை விட நீங்க இருந்தா வெற்றி பெறுவீங்களா? இதுதான் உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க கூட்டணி நிச்சயமாக கலகலத்து போகும், வெலவெலத்து போகும். திருமாவளவன் சொல்கிறார், அவங்க வந்து இன்னைக்கு வேங்கை வயல்ல இருந்து எதுவுமே பட்டியலின மக்களுக்காக நியாயம் கிடைக்க மறுக்கிறது. இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற கம்யூனிஸ்டுகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட அவர்கள் ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறார்கள். காங்கிரஸை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால மக்கள் எதிர்ப்பு கூட்டணி என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டாலின் அங்கிள் டு மை டியர் சிஎம் சார், விஜய் பேச்சில் ஏற்பட்ட மாற்றம். மதுரையில் கடந்த மாதம் நடந்த தாவேக மாநாட்டில் விஜய் பேசும்போது முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று சொல்லியது பேசுபொருளானது. முதல்வரை இப்படியா சொல்வது என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் விஜயை விமர்சித்தனர். அரியலூரில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய விஜய் இதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். நான் மரியாதையாக பேசினால் கூட தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றார். என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். திமுகவின் வாக்குறுதிகளை லிஸ்ட் போட்டு படித்த விஜய் அதையெல்லாம் செய்தார்களா என தொண்டர்களை கேட்டார். இல்லை என்று அவர்கள் கத்தினர். உடனே விஜய் கேட்குதா மைடியர் என்று கூறி நிறுத்திவிட்டு, வேண்டாம் அப்படி பாசமாக அழைத்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு, கேட்கிறதா மைடியர் சிஎம் சார் என்று கேட்டார். இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா மை டியர். வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மை டியர் சிஎம் சார்? முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்ததை திமுகவினர் விமர்சித்ததால் இந்த முறை சிஎம் சார் என்று விஜய் மாற்றி கூறியிருக்கிறார். அரியலூருக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நள்ளிரவில் திருடப்பட்ட விஜய் வேன். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார சுற்றுப்பயணத்தை சனியன்று திருச்சியிலிருந்து துவங்கினார். விஜயை பார்க்க திருச்சியில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. காலை 10:30 மணிக்கு அங்கு விஜய் பேசியிருக்க வேண்டும். சரியான நேரத்தில் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்பட்ட விஜயால் பிரச்சார வேனில் ஏறிய பிறகு உரிய நேரத்தில் வர முடியவில்லை. வழிநெடுக தொண்டர்கள் திரண்டதால் பிரச்சார வேன் ஊர்ந்து சென்றது. இதனால் 10:30க்கு போக வேண்டிய இடத்துக்கு பகல் 3 மணிக்கு தான் விஜய் வந்தார். திருச்சிக்கு அடுத்து அரியலூர், பெரம்பலூரில் அவர் பேச ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையில் வரவேண்டிய திருச்சிக்கே மாலையில்தான் வர முடிந்தது என்பதால் மற்ற ஊர்களில் தாவிக்க தொண்டர்கள் காத்திருந்து சோர்வடைந்தனர். விஜய் பயண திட்டப்படி அரியலூரில் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை விஜய்க்கு போலீசார் நேரம் ஒதுக்கியிருந்தனர். அடுத்து குன்னம், பெரம்பலூரில் 7 மணிக்குள் பேச அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 மணிக்கு வரவேண்டிய அரியலூருக்கே இரவு 8 மணிக்கு மேல்தான் வந்து சேர்ந்தார். அங்கு 20 நிமிடம் பேசிவிட்டு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் நோக்கி கிளம்பினார். இரவு 10 மணிக்கு மேல் அங்கு சென்று சேர்ந்தார். தனக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்துவிட்டு சென்றார். அடுத்து இரவு 12 மணியை தாண்டியதும் விஜய் பிரச்சார வாகனம் பெரம்பலூர் செல்லவில்லை. தாவிக தொண்டர்கள் நள்ளிரவு வரை இதோ வரார் அதோ வரார் வந்தே விட்டார் என அலப்பறை செய்து கொண்டிருந்தனர்.
நள்ளிரவு வரை காத்திருந்தும் விஜய் வராததால் மனமுடைந்த ரசிகர்கள், குழந்தைகள், பெண்கள் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். நேரமாகிவிட்டால் விஜய் குன்னத்திலிருந்து அப்படியே சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. தாவேக தலைவரின் முதல் பிரச்சாரம் முழுமையடையாமல் போனது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் டூரிஸ்டுகள் சென்ற படகு கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் அண்டை மாநில சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். சுற்றுலா வந்த வடமாநில தம்பதி தேங்காய்த்திட்டு துறைமுகத்திலிருந்து ஃபைபர் படகில் சுற்றி பார்க்க சென்றனர். செல்ஃபி எடுக்க முயன்றபோது வீராணம்பட்டி அருகே ஆற்றில் படகு கவிழ்ந்தது. தத்தளித்த தம்பதியை சிறு காயங்களுடன் மீட்ட சக மீனவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த படகு வீராம்பட்டினம் யுவராஜ் என்பவருடையது என்பதும் அரவிந்த் என்பவர் இயக்கியதும் தெரிந்தது. சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதற்கான லைசென்ஸ் இல்லாமல் படகை இயக்கியுள்ளனர். இதுபற்றி விசாரணை தொடர்கிறது. கடந்த ஏப்ரலில் கூட புதுச்சேரி துறைமுகம் அருகே படகு கவிழ்ந்ததில் சுற்றுலா பயணிகள் 10 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் சுற்றுலா பயணிகளை படகில் அழைத்து செல்வதும் விபத்து நடப்பதும் தொடர்கிறது. சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள். நேபாளத்தில் மார்ச் 5 பார்லிமென்ட் தேர்தல். நேபாளத்தில் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி பதவியேற்றுள்ள நிலையில் 2026 மார்ச் 5 பார்லிமென்ட் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நம் அண்டை நாடான நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் ஊழலை கண்டித்தும் தலைநகர் காத்மண்டு உட்பட பல்வேறு நகரங்களில் இளைஞர்கள் மாபெரும் போராட்டம் நடத்தினர். இது வன்முறையாக மாறிய நிலையில் பார்லிமென்ட் கட்டடத்துக்கு தீ வைக்கப்பட்டது. அரசு அலுவலகங்களும் சூறையாடப்பட்டன. நிலைமை கைமீறி போனதை அடுத்து பிரதமர் பதவியை KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். தொடர்ந்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த வன்முறையில் 51 பேர் பலியானார்கள், பலர் காயமடைந்தனர். இதற்கிடையே நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக அந்நாட்டின் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி நேற்று முன்தினம் பதவியேற்றார். தொடர்ந்து நேபாள பார்லிமென்ட் கலைக்கப்பட்டது. இந்நிலையில் நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் 5 பார்லிமென்ட் பொதுத் தேர்தல் நடக்கும் என்றும் அதுவரை சுஷீலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவி வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.